எவர்கள் தங்களுடைய பொருளை அல்லாஹுவுடைய திரு பொருத்தத்தை நாடியும் தங்களுடைய உள்ளங்களில் இறை நம்பிக்கையை உறுதிப்படுத்துவதற்காகவும் செலவு செய்கிறார்களோ அவர்களுடைய தர்மத்திற்கு உதாரணம் உயர்ந்த பூமியாகிய மலை மீதுள்ள ஒரு தோட்டத்தை ஒத்திருக்கின்றது. அதில் ஒரு பெருமழை பெய்தால் இருமடங்கு பலனை தருகின்றது. பெருமழை பெய்யாவிட்டாலும் சிறு தூறலை அதற்கு போதுமானது. அன்றி அல்லாஹ் நீங்கள் செய்பவற்றை உற்று நோக்கினவனாக இருக்கின்றான். உங்களில் யார்தான் இதனை விரும்புவார்? ஒருத்தருக்கு பேரீச்சை மற்றும் திராட்சையின் ஒரு தோப்பு இருக்கின்றது. அதில் நீரருவிகள் தொடர்ந்து ஓடிக்கொண்டிருக்கின்றன. அதிலிருந்து எல்லா வகை கனி வர்க்கங்களும் அவருக்கு கிடைத்து கொண்டிருக்கின்றன. முதுமை அவரை அடைந்தது. சம்பாதிக்க இயலாத பல சிறு குழந்தைகளும் அவருக்கு இருக்கின்றனர். இந்த நிலைமையில் நெருப்புடன் கூடிய புயற்காற்று அடித்து அதனை எரித்து விட்டது. இத்தகைய நிலைமையை எவர்தான் விரும்புவார்? நீங்கள் ஆராய்ந்து நல்லுணர்ச்சி பெறுவதற்காக அல்லாஹ் தன்னுடைய வசனங்களை உங்களுக்கு இவ்வாறு உதாரணங்களை கொண்டு தெளிவுபடுத்துகின்றான்.